ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் 5வது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவியல் பயிற்சி 5.1 7வது கொஷின் பாருங்கள். 7வது என்ன கேட்டுக்கிறாங்க, ஒரு புள்ளியில் 6 கோணங்கள் அமைந்துள்ளன. அவற்றில் ஒரு கோணம் 45 டிகிரி மற்ற 5 கோணங்களும் சம அளவுடையவை எனில் அந்த 5 கோணங்களை அளவை காண்கன்னு கேட்டுக்கிறாங்க. 6 கோணம் இருக்குது. அப்போது ஒரு புள்ளியிலனா 35 டிகிரின்னு வரும், அப்போது 360 டிகிரின்னு வரும். அப்போது ஒரு புள்ளியை சுற்றி உள்ள 6 கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி இருக்கும். அதில் ஒரு கோணம் 45 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவற்றுள் ஒரு கோண அளவு 45 டிகிரி. அப்போ 360ல் 45 நீங்கள் கழிச்சிடணும். அப்போ பாருங்கள், தேர்ஃபோர் மீதி 5 கோண அளவுகளின் கூடுதல் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி கழித்தல் 45 டிகிரினா 315 டிகிரி. அப்போது மீதி 5 சம அளவுடையதுன்னா 5ஆல் வகுத்திடுங்குது. அப்போ பாருங்கள், மீதி 5 கோணங்கள் ஒவ்வொன்றும் சம அளவுடையவை. அப்போது அவற்றுள் ஒரு கோணம் இஸ் ஈக்குவல் டு 315 டிகிரி பை 5ஆல் வகுத்தினா அப்போ 6 5 30, மீதி 1னா 15, அப்போ 3 5 5, அப்போ 63 டிகிரின்னு வரும். அப்போது இது 63 டிகிரி. அப்போ ஒரு கோணமும் 63 டிகிரியாக இருக்கும். அப்போ கடைசி என்ன எழுதலாம், தேர்ஃபோர் 5 கோணங்கள் ஒவ்வொன்றும் 63 டிகிரி அளவுடையவை. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான், இது 7வதுக்கு ஆன்சர்.